அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காலையில் எழுந்து வேலைக்கு செல்வது வெறும் பணத்திற்காக மட்டும் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. ஒரு முஸ்லிம் தன் குடும்பத்திற்காக செய்யும் ஒவ்வொரு வேலையும் இறைவனிடத்தில் வணக்கமாக கருதப்படுகிறது. உழைப்பின் உயர்வை இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உழைத்து தழும்பேறிய கைகளை நரகம் தீண்டாது. நீங்கள் ஒரு டிரைவராகவோ டெலிவரி செய்பவராகவோ அல்லது எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் உங்கள் உழைப்பு கண்ணியமானது. ஒருவர் தனது கையால் உழைத்து உண்பதை விட சிறந்த உணவை ஒருபோதும் உண்ண முடியாது என்பது நபிமொழி. நேர்மையான முறையில் நீங்கள் சம்பாதிக்கும் ₹1 கோடி ரூபாய்க்கு சமம். இஸ்லாம் வேலையை மட்டும் சொல்லவில்லை, அதில் இஹ்சான் எனப்படும் நேர்மையையும் எதிர்பார்க்கிறது. நாம் செய்யும் வேலையை சிறப்பாகவும் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காத வகையிலும் செய்வது சதக்காவாகும், தர்மத்திற்கு சமம். வேலைக்கு செல்லும் முன் பிஸ்மில்லாஹ் சொல்லி புறப்படுங்கள். உங்கள் வியர்வை துளிகள் காய்வதற்குள் உங்கள் கூலியை இறைவன் பரக்கத்தாக மாற்றுவான். சோம்பேறித்தனம் இறைவனுக்கு பிடிக்காத ஒன்று. உழைக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். உங்கள் வேலையை நீங்கள் நேசித்தால் ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.